Leadership is the capacity to translate vision into reality. We are honored to have with us Dr. R. Kumaraswamy Sir, Vice President, KVIT Trust, whose guidance and commitment has been instrumental in shaping the institution's journey. I now respectfully invite him to deliver the presidential address. அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் கோவை பெரியநாயக்கம்பாளையம் சுவாமி நாராயணானந்தஜி அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எங்கள் கொங்கு கல்வி நிலையத்தில் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த முதலாம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு நம்முடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிற பெயர் தீக்ஷா ஆரம்பம். தீக்ஷா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு கொடுத்து கெடுப்பது. தீக்ஷா தீயதே ஷியதே இதி தீக்ஷா, கொடுத்து கெடுப்பது. எதை கொடுத்து எதை கெடுப்பது? அறிவை கொடுத்து அறியாமையை கெடுப்பதுதான் தீட்சை. அட் த எண்டு நீங்கள் அறிவாளிகளாகவும் ஞானவான்களாகவும் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு பெயரை கொடுத்திருக்கிறது. தீக்ஷா கூட்டல் ஆரம்பம், தீக்ஷாரம்பம். நீங்கள் அறிவாளிகளாகவும் ஞானவான்களாகவும் மாறுவதற்கு பல தடைகள் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான தடை என்பது மிஸ்பிளேஸ்டு கியூரியாசிட்டி, அதாவது தவறான ஆர்வம், தேவையற்றதொன்றில் தோன்றும் ஆர்வம், உங்கள் இலக்குக்கு எதிர்காலத்திற்கு உதவாத ஆர்வம், உங்களின் பொன்னான நேரத்தை வீணடிக்கும் ஆர்வம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கும் பொதுவாக மக்களுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, மிஸ்பிளேஸ்டு கியூரியாசிட்டி. இன்று நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம் நம்முடைய ஆர்வமும் நம்முடைய உழைப்பும். ஒரு ஆசிரியர், மருத்துவர், யாராயிருந்தாலும் இன்றைக்கு நாம் இருக்கும் நிலைக்கு காரணம் நம்முடைய ஆர்வமும் உழைப்பும். இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு மிஸ்பிளேஸ்டு கியூரியாசிட்டியை கொடுக்கும் கருவிகள், ஒன்று செல்போன், ரெண்டாவது டிவி. என்னன்னா, நம்முடைய அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வது, நம்முடைய கியூரியாசிட்டி அதில் அதிக இடத்தை பெறுவது டிவி, செல்போன். நம் வாழ்க்கைக்கோ நாம் இலக்கை அடைவதற்கோ நம் உடல் நலத்துக்கோ குடும்ப மகிழ்ச்சிக்கோ எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத, மேலும் நாம் நம் தூக்கத்தையும் கெடுத்து வேலையையும் பாதிக்கும் என்று தெரிந்தும் பதட்டத்தை தூண்டும் பரபரப்பான விஷயங்களையே நாம் பார்க்கிறோம். இது மாணவர்களுக்கு மட்டுமில்லை, எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு தோட்டம். தோட்டத்தில் பாதி தோட்டம் மலர்களாக ஒரு நந்தவனமாக இருக்கிறது, இன்னொரு பாதி களை மண்டி அப்படியே கிடக்குது. ஆனால் இருக்கிற தண்ணீர் மிக குறைவு. நல்ல தோட்டக்காரர் என்ன பண்ணுவார்? பூஞ்செடிகளுக்கு தண்ணியை விட்டுட்டு களைகளுக்கு தண்ணியை விட மாட்டார். அந்த பூந்தோட்டம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த மலர் வனம், நந்தவனம் அப்படிங்கிறது நம்முடைய பாசிட்டிவ் சைட். நம்முடைய கல்வி, நம்முடைய வேலை, நம்முடைய ஆக்கப்பூர்வமான ஒரு பக்கம். அதாவது பராமரிக்கப்படாமல் புதர் முண்டி கலையாக இருப்பது நம் வாழ்க்கையில் நாம் செலவிடும் தேவையில்லாத விஷயங்கள்.
அந்த நேரம் அப்படிங்கிறது தான் தண்ணி. நாம ஒரு தோட்டக்காரனாக இருந்து நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் கொஞ்ச நேரம் என்கிற தண்ணீரை நாம் நந்தவனம் என்கின்ற நம்முடைய பாசிட்டிவ் சைடு, ஆக்கப்பூர்வமான சைடுக்கு கொடுத்தால் நம் வாழ்க்கை மலர் போல மணக்கும். கலைக்கு கொடுத்தால் நம் வாழ்க்கையும் கலை இழந்துவிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இப்போ நாம் ஒரு தொழில் பண்ணுறோம், என்னோட தொழிலை என்னால் சரியாக பண்ண முடியல. ஒரு ஆசிரியர், மருத்துவர், மாணவர் எதா வேணாலும் இருக்கலாம். அப்போ என்ன நினைக்கிறோம், இன்னொன்று நல்லா வருது. இப்போ எனக்கு என்னுடைய படிப்பை விட, என்னுடைய வேலையை விட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது எனக்கு நல்லா வருது, அதில் ஜோக் போடுறது நல்லா வருது, கண்ட விஷயத்தை பரிமாறுறது நல்லா வருது, அதுக்காக அதை செய்யலாமா? கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதை பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லுகின்றார். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வ அனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மாத் பயாவக. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக, உன்னுடைய சுதர்மம், உன்னுடைய சுதர்மம் படிப்பு அல்லது நாம் செய்யும் வேலை, அதில் குறை இருந்தாலும் பரதர்மாத் ஸ்வ அனுஷ்டிதாத், மற்றவர்களுடைய தர்மம் உனக்கு எளிமையாக வருகிறது என்றாலும் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மாத் பயாவக, எந்த காரணத்தை கொண்டும் இன்னொருவருடைய தொழிலை செய்யக்கூடாது. உனக்கு எது சுதர்மமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதில் முதலில் நிறைய குறைகள் வரும், அதில் பயிற்சி பெற அது சரியாகும். இதையே திருவள்ளுவர் அழகா சொல்றார். எனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. எனைத்திற்பம் எய்திய கண்ணும், உனக்கு உன் துறை சார்ந்த அறிவை தவிர வேறு துறையில் எவ்வளவு திட்பம், திறமை, அறிவு இருந்தாலும் வேண்டாரை வேண்டாது உலகு, உன்னை இந்த உலகம் விரும்பாது. எடுத்துக்காட்டுக்கு, நான் ஒரு மருத்துவர், எனக்கு நல்லா பேச வருது, எனக்கு நல்லா பாட வருது, எனக்கு நல்லா ஆட வருது, அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சுதர்மமான என்னுடைய தொழிலில் நான் திறமையை வளர்க்காமல் பிற துறைகளில் எனக்கு நன்றாக வருகிறது என்றால் ஒரு நோயாளியும் வரமாட்டான். எனக்கு மற்றது என்ன தெரியுதுங்கிறது நோயாளிகளுக்கு முக்கியம் அல்ல. எனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. அதுக்கு ஈக்குவலான பகவத்கீதை ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வ அனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மாத் பயாவக. ஸ்ரேயா, ஒரு சிலருக்கு பெயரே ஸ்ரேயா அப்படின்னு இருக்கும். ஸ்ரேயா அப்படின்னா மேலானவள், உயர்ந்தவள், நல்ல குணங்களை கொண்டவள், குறிப்பா நற்குணத்தின்படி நடப்பவள், அதாவது மிஸ்பிளேஸ்டு கியூரியாசிட்டி இல்லாதவள். லிட்ரல் மீனிங் ஸ்ரேயாவுக்கு மிஸ்பிளேஸ்டு கியூரியாசிட்டி இல்லாதவள். சமஸ்கிருதத்தில் இந்த மாதிரி பெயர்களுக்கு அனுவர்த்த நாமம் அப்படின்னு பெயர். அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி அந்த நபர் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு கொடுக்கின்ற பெயர் அனுவர்த்த நாமம். அதில் சுகுணா, நல்ல குணம் உடையவள், ஆனந்தி, ஆனந்தன், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுபோல ஸ்ரேயா என்பதும் ஒரு அனுவர்த்த நாமம். அடுத்தது பெற்றோருக்கு சில வரிகள். உங்கள் குழந்தைகள் அறிவாளிகளாகவும் திறமையானவர்களாகவும் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் அறிவாளியாகவோ
திறமையானவராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அன்பானவராகவும் நேர்மையானவராகவும் இருந்தாலே உங்கள் குழந்தைகள் அறிவாளியாக வளர்வார்கள். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அவர்களுக்கு நீங்கள் கல்வியில் முதலீடு செய்கின்றீர்கள், இடத்தில் சொத்தில் முதலீடு செய்கின்றீர்கள், தங்கத்தில், இன்னைக்கு அதான் மெயின் முதலீடு, தங்கத்தில் முதலீடு செய்கின்றீர்கள், வெள்ளியில் முதலீடு செய்கின்றீர்கள். இவை எல்லாவற்றையும் விட சிறந்த முதலீடு உங்கள் குழந்தைகளிடத்தில், உங்கள் குடும்ப நபர்களிடத்தில் உங்கள் அன்பை முதலீடு செய்யுங்கள், உங்கள் அக்கறையை முதலீடு செய்யுங்கள், உங்கள் பாசத்தை முதலீடு செய்யுங்கள், உங்கள் நேசத்தை முதலீடு செய்யுங்கள். இதற்கெல்லாம் காரணமான உங்கள் நேரத்தை முதலீடு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspiring address.